ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 13th மே எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதி ஏதோ ஒரு மும்பைக்கு மீட்டிங்காக கிளம்பிட்டுருக்காரு. பாரதி அங்கேருந்து என்ன ஆதி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மீட்டிங் நடத்துகிறவங்களுக்குலாம் அறிவே இல்லை. இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ போய் இமீடியட்டாக பாம்பேயில் போய் மீட்டிங் வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாரதி, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன ஆதி, நேற்று வரைக்கும் நான் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த மீட்டிங்க்கு நான் தான் போகணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க, கிளம்புங்க ஆதி அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஆதி சொல்கிறாரு, கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை பாரதி, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி இப்படி வருத்தப்பட்டு கோச்சிக்கிட்டு இப்படி திரும்பி நிற்கிறாங்க. உடனே அவர் பின்பக்கமாக அப்படி கட்டி பிடிக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவை தட்டாமையே ஸ்வேதா கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்த்த உடனே, ஓ சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலையை குஞ்சிட்டு கதவை சாத்திட்டு வெளில போகிறா. உடனே பாரதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, ஓகே தெரிஞ்சே உள்ளே வந்துட்டு எப்படி தெரியாத மாதிரி நடிச்சுக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இவங்க கதவை சாத்திட்டு ஸ்வேதா கதவுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாரதி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கால் வருது. கால் வந்தவுடனே, என்னது உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அப்படிலாம் நடந்துச்சா, என்னால் நம்பவே முடியல, என்னது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு, சரிங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஆதி யார் பாரதி, யார் காலில் அப்படின்னு கேட்குறாங்க. இருங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்போ தான் வந்த மாதிரி அதை திறந்து பார்க்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்வேதாவோட கல்யாண வீடியோ தான். ஸோ அதை பார்த்த உடனே அப்படியே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் மாறினோடனே ஆதி கேட்குறாரு, என்னாச்சு பாரதி, என்ன எதை பார்த்து இவ்வளோ அதிர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆதிக்கிட்ட பாரதி இந்த வீடியோவை காட்டுறாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம், இந்த கால் வரதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் பாரதி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, ஸ்வேதாவுக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிடணும், ஏன்னா ஸ்வேதாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆதி கண்டிப்பாக பண்ணிடலாம் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அந்த சமயம் தான் இந்த ஃபோன் கால் இந்த வீடியோ வரும். ஸோ அதை ஆதிகிட்ட காட்டுவாங்க. ஆதி சொல்வார், இப்போ தான் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இது என்ன ஆதி, இது என்ன ஸ்வேதாக்கு யாரோ கல்யாணம் தாலி கட்டுற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல பாரதி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் ஊருக்கு போங்க, இது என்ன நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி இது எப்படி சால்வ் பண்ணணும் நான் பார்க்குறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அமுச்சு வச்சிடுறாங்க. அவரை அமுச்சு வச்சுட்டு உள்ளே வரும்போது திருப்பி ரூம் வாசல்லையே ஸ்வேதா நின்றுட்டு, என்ன பாரதி, ஏதோ நீ மாமா கிட்டே ஏதோ வீடியோ காட்டின மாதிரி இருந்தது, என்ன வீடியோ அது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உடனே பாரதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நீ என்ன ரூம் வாசல்லையே நின்றுட்டு அப்போ நடந்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாண வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ஸ்வேதாக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. இது இப்போதைக்கு நான் ஆதிக்கிட்ட சும்மா தான் சொல்லி வச்சுருக்கேன், நான் இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ இப்படி ஸ்வேதா அதை நின்றுட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்தது எல்லோரும் டைனிங் டேபிளில் சாப்பிட வராங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாரதி கிட்ட. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க சொன்னது தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி திறந்து பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லா பாத்திரத்துலேயும் கஞ்சி தான் இருக்குது. உடனே இதை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே சாரதா அம்மா பாரதியை கூப்பிட்றாங்க. பாரதி, நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என்னால் இந்த கஞ்சிலாம் குடிக்க முடியாது, எனக்கு அதெல்லாம் குடிச்ச பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லைம்மா நேற்றுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் ரொம்ப ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு இன்னும் படுத்தும், அதனால தான் நான் ரொம்ப லைட்டாக இருக்கட்டும்னு கஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் வர உடனே தமிழுக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. தமிழ் சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. மற்ற 3 பேருமே சாப்பிடாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இரு நீ ரொம்ப பண்ணுறல்ல, நான் இப்போவே ஆதிக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதாமா. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆதிக்கு தானே அத்தை, நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதியை ஃபோன் பண்ணுறாங்க. ஆதி உடனே ஃபோன் எடுத்த உடனே, ஹாய் பொண்டாட்டி எப்படி இருக்கீங்க, ஐ மிஸ் யூ அலாட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆதி நீங்கள் ஸ்பீக்கரில் இருக்கீங்க, அம்மாலாம் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா பாரதி, ஓகே சொல்லுங்கள், அம்மா எப்படி இருக்கீங்க, என்னம்மா உடம்பு சாதாரணமாக இருக்கா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு பாரதி என்ன பண்ணி வச்சுருக்கான்னு, எங்கள் எல்லாருக்கும் காலங்காத்தால் போய் கஞ்சியை கொடுத்து வச்சுருக்கா, என்ன பாரதி அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை ஆதி, நேற்று வரைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்றைக்கி லைட்டாக இருக்கட்டுமேனு கஞ்சி பண்ணேன், அதோடு இல்லாமல் அம்மா கஞ்சி சாப்பிடும்போது மற்றவங்களாம் மட்டும் விதவிதமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அதனால தான் எல்லாருக்குமே கஞ்சி வச்சேன், இது தப்பா ஆதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, தப்பே இல்லை பாரதி, சரியாக தான் பண்ணியிருக்கீங்க அம்மா, நான் இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், பட் நானுமே இங்கே கஞ்சி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதனால் கஞ்சி ஒரு ஹெல்தி ஃபுட்டுமா, தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா, நீங்கள் என் செல்ல அம்மா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இதை கேட்டு அவங்க சாரதாம்மா தள்ள அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போதே அந்த இடத்துலேருந்து அறிவு இப்படி நைஸாக எழுந்து போக பார்க்குறாரு. உடனே தமிழ் ஃபோனை வாங்கி, ஃப்ரெண்டு உங்கள் மாமா இங்கேருந்து எழுந்து போக பார்க்குறாரு சாப்பிடாம அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அதை கேட்டவுடனே, மாமா என்ன நீ மட்டும் வெளில போய் தான் சாப்பிட்லான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் முடியாது, எல்லோரும் என்னை கஞ்சி தான் சாப்பிட்ணும். பாரதி இவங்க கஞ்சி சாப்பிட்றத வந்து எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அம்மா, பாரதி வந்து நம்ம குடும்பத்துக்காக எது பண்ணாலுமே அவங்க நல்லதுக்கு தாம்மா பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா, என் குட் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பாரதி நீங்கள் அனுப்புங்க வீடியோ, நான் பார்க்குறேன், எல்லோரும் சாப்பிட்ருக்கணும், மத்தியானம் என்ன சாப்பிட்டாங்க நான் அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்குறேன், அம்மா பார்த்துக்கோங்க உடம்பு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வச்சிடுறாரு. உடனே எல்லோரும் வேண்டா வெறுப்பா அந்த கஞ்சியை சாப்பிட்றாங்க. பின்னாடியே வந்து பாரதியும் அதை வீடியோ எடுத்து ஆதிக்கு அனுப்புகிறாரு. இப்போ உடனே வந்து ஸ்வேதாவோட அம்மா வந்து ஸ்வேதாவை போய் பார்க்குறாங்க. என்ன ஸ்வேதா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்வேதா சொல்கிறா, ஆமாம் இந்த பிச்சைக்கார கூட்டம் வந்து என்னை பொண்ணு கேட்டு வந்து உட்காந்துருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, பாரதி வேறு இந்த விஷயத்தை மாமா கிட்ட சொல்கிறதுக்கு வீடியோ ஒன்று இருக்குங்கிற அளவுக்கு அவள் வேறு சொல்லி வச்சுருக்கா, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல, நான் முதல்ல அந்த ஃபோனில் இருக்கிற வீடியோவை நான் அழிக்கணும், ஸோ இப்போ நான் பாரதியோட ஃபோனில் இருக்கிற வீடியோவை அழிக்கிறது தான் என்னோடய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரூம் கிட்டே போகிறாங்க. அங்கே போனால் தமிழ் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு விளையாடிட்டுருக்கா. ஸோ இதை பார்த்த உடனே இவங்களுக்கு, ஆஹா தமிழ் தனியாக மாட்டிக்கிட்டா, கையில் ஃபோனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட ரூம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தமிழோட பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் வந்து பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறா. ஸ்வேதாவை பார்த்தோன்னே இப்படி பயந்துக்கிறா. உடனே பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ் சொல்கிறா, யாராவது ரூம்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வரணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் கதவை தட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் பயந்துருக்க மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. இப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. தமிழ் வந்து கையெல்லாம் கொடுக்காம, இல்லை நீங்களும் நானும் எப்படி ஃப்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ மாமாவோட ஃப்ரெண்டாக இருக்க, என்னோடய ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே தமிழ் சொல்கிறா, அப்பாவும் நீங்களும் ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. இப்படியே அவள் பேசிக்கிட்டே இருக்கும்போதே அந்த ஃபோனை எப்படியாவது அவள் கையிலேருந்து வாங்கிடணுன்ட்டு வேலை பார்த்துட்டே இருக்காங்க ஸ்வேதா. உடனே தமிழ் புரிஞ்சுக்கிறா, இப்போ என்ன ஆண்டி இந்த ஃபோன் தானே உங்களுக்கு வேணும், சரி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. கொடுத்த உடனே அவள் இப்படி பார்த்துட்டு, சரி தமிழ் இது லாக் ஆகிருக்கு, பாஸ்வேர்ட் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தமிழ் வந்து பாஸ்வேர்டை யாருக்கும் அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவங்க வந்து பாஸ்வேர்டை சொல்லி தான் தீரணும் அப்படின்னு சொல்லி தமிழை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. தமிழெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிங்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடி வந்துடுறா. வெளியில் ஓடி வந்து மாடிப்படிக்கு முனையில் நின்றுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஃபோனுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஸ்வேதா வந்து தமிழ் கையில் இருக்கிற ஃபோனை பிடுங்கிடுறா. பட் பேலன்ஸ் இல்லாமல் தமிழ் வந்து அப்படியே மாடி படிக்கட்டுலேருந்து உருண்டு வந்து கீழே விழுந்துடுறா. அவள் தலையில் அடிபட்டு அவள் அப்படியே மயக்கமாக கீழே கிடக்கா. உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்து ஸ்வேதாவை கேட்குறாங்க, என்ன பண்ண குழந்தைய, என்ன பண்ண அப்படின்ட்டு. ஸ்வேதா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் குழந்தையை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடுறாங்க. ஹாஸ்டலில் வந்தவொடனே பார்த்தா ஒரு கார் வந்து நிற்குது. அதுக்குள்ளேருந்து யார் இறங்குறாங்கன்னு பார்த்தா நம்ம ரத்னம் சார் வந்து இறங்குறாரு. ஸோ இவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது தமிழுக்கு தான் கீழே விழுந்திருக்குமா, இல்லை இது வாசுவோட ஆட்டமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம் ஃபர்தராக எப்படி சீரியல் மூவ் ஆகுதுன்னு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.